அன்பான பெரியோர்களே, தாய்மார்களே, நம்ம பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துடைய பாடங்களுக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் யோசித்து பாருங்கள். இன்னைக்கு ஒரு பிள்ளை படிக்கிறான்னு சொன்னா அவனை காலையில அவனை கிளப்பி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி அவன் ட்ரெஸ் எல்லாம் படிய அயன் பண்ணி அனுப்பி விடுறோம். ஆனா அந்த பிள்ளை பள்ளிக்கு வரும்போது, மதரசாக்கு வரும்போது எந்த நிலையில் வருகிறது? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. எந்த நிலையில நம்ம அனுப்புறோம்? உலகத்துடைய கல்வியை படிப்பதற்கு அழியக்கூடிய கல்வி. இந்த கல்வி எப்படிப்பட்ட கல்விங்க? நான் +2 படிக்கும் போது உள்ள சப்ஜெக்ட் இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு இந்த பிள்ளைங்க 5th படிக்குது, அந்த சப்ஜெக்ட் இனி வரக்கூடிய காலங்கள்ல வராது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். காலங்கள் மாற மாற புதிய அப்டேட்டுகள் வந்து கொண்டே இருக்கிறது. உலக கல்வியுடைய நிலை அதுதான். அறிவியல் ஆராய்ச்சி பண்றான், உலகத்தை ஆராய்ச்சி பண்றான். அப்ப இது சிறப்பாக இருக்கும், அப்ப சப்ஜெக்ட் தூக்குறான், இதை கொண்டு வந்து உள்ள வைக்கிறான். அப்ப காலம் மாற கல்விகள், உலக கல்விகள் மாறுகிறது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். எத்தனை காலங்கள் மாறினாலும், காட்சிகள் மாறினாலும், எல்லாம் மாறினாலும், ஏன் நாம் மரணித்து மண்ணுக்குள் போனதற்கு பின்னாலும் இந்த கல்வி நிரந்தரமான கல்வி. அப்ப எந்த கல்வி நிரந்தரமான கல்வியோ அந்த கல்விக்கு நாம் முழுமையாக உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பார்கள். அப்ப அதுக்காண்டி பள்ளிக்கூடத்துக்கு போக வேணாம்னு சொல்லல, பள்ளிக்கூடத்திற்கு போக வேணாம்னு சொல்லல. என்ன படிக்க வேண்டுமோ, எந்த கல்வியின் உச்சத்திற்கு செல்ல வேண்டுமோ செல்லுங்கள். ஆனால் எந்த நிலையிலும், எந்த உச்சத்திற்கு போனாலும் இந்த மார்க்க கல்வி உள்ளத்தில் இருக்கணும்.